அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் 13வது கவிதை என்ன அப்படின்னா, இதோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, பனியாய் உருகுதே. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முழுமையா சொல்றேன், அதுக்கப்புறமா உள்ளாழங்களை தேவனே உங்களுக்கு விளக்குவார். பாசம் வைத்த பாவமோ பலமுறை கும்புறுதே, பட்டுப்போன நெஞ்சமே பனியாய் உருகுதே. ரோஜா மலர் படுக்கை இல்லை, தங்கத்தட்டில் உணவும் இல்லை, உம் அருள் மட்டும் போதுமே, இருள் முற்றும் நீக்குமே. இமை மூடும் விழிவாசல் வலியானது அன்று, இலை தேடி மழை வந்து இனிப்பானது இன்று. பழி போட்டு குழி தோண்டும் வழியானது, என் வாழ்வில் இனி இல்லை கனியானது. நல்லா பாருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, பாரம் நெஞ்சின் ஓரம் சொல்லிட்டு ஒரு பாடலை தேவன் எனக்கு கொடுத்தார். அதுல சில வெளிவராத சரணங்கள் 2 இருக்கிறது. அதை தான் தேவன் உங்களுக்கு இன்று அவரே உங்களுக்கு வெளிப்படையாய் விளக்குவார். ஃபர்ஸ்ட் அந்த பாசம் வைத்த பாவமோ அந்த சரணமும், ரோஜா மலர் படுக்கை இல்லை, இது 2மே தேவன் எனக்கு ஒரு கவிதையாக கொடுத்தார். ஆனால் அந்த பாடல் ரொம்ப நீண்டு இருப்பதால் அதை குறைக்க வேண்டும் என்று இந்த 2 கவிதைகளையும் இந்த 2 சரணங்களையும் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதை பாடலாக உங்களுக்கு பாட வேண்டுமே ஆனால், பாசம் வைத்த பாவமோ பலமுறை குமருதே, பட்டு போன நெஞ்சமே பனியாய் உருகுதே. ரோஜா மலர் படுக்கை இல்லை, தங்கத்தட்டில் உணவும் இல்லை, உம் அருள் மட்டும் போதுமே, இருள் முற்றும் நீக்குமே. பாசம் வைத்த பாவமோ பலமுறை கும்புறுதே அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசம் வைத்தாதான் பல காயங்கள் ஏற்படும். அது எப்படி உருகுமா, நெஞ்சு எப்படி நம்ம உருகும், ஒரு பனி எவ்வாறு உருகி போகிறதோ அவ்வாறு பாசம் வைத்த நெஞ்சு, பாசம் வைத்த உள்ளம், பாசம் வைத்த மனது கண்டிப்பாக உருகி போகும். நீங்க உண்மையா பாசம் வச்சீங்கன்னா அது என்ன, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா, பலவிதமான காயங்கள் பனியாய் உருகிதான் போவீங்க. அது மட்டும் இல்ல, ரோஜா மலர் படுக்கை இல்லை, தங்கத்தட்டில் உணவும் இல்லை, உம் அருள் மட்டும் போதுமே, இருள் முற்றும் நீக்குமே. எனக்கு ரோஜா மலர் படுக்கை தேவையில்லை, தங்கத்தட்டுல உணவும் தேவையில்லை, உங்களுடைய அருள் இருந்தா போதும், இருள் முற்றிலுமா நீங்கி போகும் அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருக்கணும். அது மட்டும் இல்ல, இமை மூடும் விழிவாசல் வலியானது அன்று. ஆரம்பத்துல இமை மூடும் விழிவாசல் வலியானதுன்னா, நம்மளுடைய இமைக்கு பலவிதமான வலிகள் ஆரம்ப காலகட்டத்தில் எழும்பி இருக்கலாம். அது எல்லாமே மாற்றி இந்த இலையை தேவன் அவருடைய மழையின் மூலமாய் புது வழியை உண்டு பண்ணி ஆசீர்வதிப்பார். வலியான பாதையிலும் தேவன் கண்டிப்பாக வழி தருவார். எவ்வாறென்றால், இந்த இலை தேவனுடைய மழைக்காக காத்து கொண்டு இருக்கும் போது கண்டிப்பாக இனி நம்மளோட வாழ்க்கையில் வழி இருக்காது. புது வழியை தேவன் ஆயத்தம் செய்வார். அதாவது பழி போட்டு குழி தோண்டலாம், அது நம்மளோட வாழ்க்கையில இன்று இருக்கலாம், ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர வல்லவராயிருக்கிறார். இறுதியாக நீங்க பாருங்க, என் வாழ்வில் இனி இல்லை கனியானது அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி பலவிதமான பழிகள் இருக்காது, எந்த காயங்களும் இருக்காது. தேவன் என்ன பண்ணுவார்? புது வழியை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொடுப்பார். இனி என்னோட வாழ்க்கையில் எதுவும் இல்லை, எல்லாமே கனியானது. அவ்வாறாக நாம் சொல்லக்கூடிய நாட்கள் விரைந்து வருகிறது. இந்த கவிதையின் வழியாய் உங்கள் யாவரையும் தேவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.